ராஜா நிலாவோட பொண்ணு சத்யா எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்காங்க. ஸ்டேட் லெவல் செஸ் காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. அதனால டீச்சர் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடியும் அவங்கள பாராட்டிட்டு சத்யா கிட்ட ஸ்டூடெண்ட் ஆஃப் தி இயர் அவார்டு ஒன்று கொடுக்க போறாங்க. அதனால உன்னோட பேரண்ட்ஸ் 2 பேரையும் கூட்டுவா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல முரளி இன்ஸ்பெக்டர் அர்த்தனா கிட்ட சுரேஷோட அப்பாவை பார்த்தேன் மேடம், மகனும் காணோன்னு மனுஷன் ரொம்ப உடஞ்சு போயிட்டாரு. அவரோட இந்த நிலைமைக்கு நானும் காரணம், என்னாலதான் அக்யூஸ் தப்பிச்சு போயிட்டாங்க அப்படிங்கிற கில்ட் என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துது மேடம். ஸ்டேஷன்ல எனக்கு ஒன்றும் பெருசா வேலை இல்லை மேடம், உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னா சுரேஷோட கேஸை நான் ஹேண்டில் பண்ணலாமா அப்படின்னு முரளி கேட்க அர்த்தனா சிவகுமாருக்கு கால் பண்ணி சுரேஷோட கேஸ் ஃபைல கொண்டு வர சொல்றாங்க. அதுக்கு சிவகுமார் வாவர் சார் அவர் பாக்குற எல்லா கேஸையும் அவரோட லாக்கர்ல தனியா பூட்டிடுவாரு, எங்க யாருக்கும் காட்ட மாட்டாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அர்த்தனா உடனே வாவர் வந்ததும் என்னை பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்து முரளி கிட்ட நீ தாராளமா சுரேஷோட கேஸை ஹேண்டில் பண்ண, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அர்த்தனா சொல்லிடுறாங்க. முரளி ஸ்டேஷனுக்கு வெளியே வந்து நிக்க லலிதா பெயிண்டும் கையுமா போறாங்க. எங்க போறாங்க அப்படின்னு முரளி பார்த்தா அவங்க ஆஃபீஸ்க்கு பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க. லலிதாக்கு பெயிண்ட் அடிக்க தெரியாம அடிச்சிட்டு இருந்ததுனால முரளியே வாங்கி அடிக்கிறாரு. உங்களுக்கு இந்த வேலைலாம் தெரியுமா அப்படின்னு கௌதம் கேட்க, பொழைக்கிறதுக்காக நான் எல்லா வேலையும் செஞ்சிருக்கேன், அதனால எனக்கு எல்லா வேலையும் தெரியும் அப்படின்னு முரளி சொல்றாரு. அடுத்து வாவர் இன்ஸ்பெக்டர் அர்த்தனா கிட்ட சுரேஷோட கேஸ் ஃபைல் எல்லாம் எடுத்துட்டு வந்து நிக்க அர்த்தனா வாவர்கிட்ட எதுக்கு உங்க கேஸ் ஃபைல்ஸ் எல்லாம் தனியா லாக்கர்ல பூட்டி வைக்கிறீங்க, எல்லா கேஸ் டீடைல்ஸும் எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு சொல்ல வாவர் பத்திரமா இருக்கிறதுக்காக அப்படின்னு சொல்ல அவ்வளவு பத்திரமா இருக்கணும்னா ஃபைலை வேணா ஏன்ட்ட கொடுத்துட்டு போயிருங்க அப்படின்னு அர்த்தனா சொல்றாங்க. ஏன் இப்படி நீங்க தாடியோட தெரியுறீங்க அப்படின்னு அர்த்தனா கேட்க அப்பதான் மக்களோட மக்களா போய் கேஸ் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு வாவர் சொல்ல அப்புறம் ஏன் யூனிஃபார்ம்ல போறீங்க, அன்யூனிஃபார்ம்ல போக வேண்டியதானே அப்படின்னு அர்த்தனா கேட்க அப்பதான் மக்கள் மதிப்பாங்க, மரியாதை வரும் வாவர் சொல்றாரு. எதுக்கு இப்படி 2 பக்கமும் பேசுறீங்க, ஏதாவது ஒரு சைடு நில்லுங்க, ஏன் இப்படி 2 கட்டலாம் நிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தனா கேட்கறாங்க. அடுத்து இந்த சுரேஷோட கேஸ் ஃபைல முரளி கிட்ட கொடுங்க, இனிமே அவர் தான் அதை ஹேண்டில் பண்ண போறாரு அப்படின்னு அர்த்தனா சொல்ல அவன் வந்து 1 மாசம் தான் ஆகுது, அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லையே, அவன் கிட்ட கொடுத்து என்ன பண்ண போறான் வாவர் கேட்க நான் சொல்றது மட்டும் நீங்க செய்யுங்க அப்படின்னு அர்த்தனா சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. அடுத்து முரளி எங்க இருக்காருன்னு வாவர் தேட முரளி பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கதை பார்த்துட்டு நீ எல்லாம் இதுக்கு தான் சரிப்பட்டு வருவேன்னு எனக்கு உன்னை பார்த்த அன்னைக்கே தெரிஞ்சிச்சு, உனக்கு இப்பவாது புரிஞ்சா சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுரேஷோட கேஸ் ஃபைல்னு அதை கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. கிளாஸ்ல அட்டண்டன்ஸ் எடுக்கிறப்போ சத்யாவை காணும். அதனால டீச்சர் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ண அவங்க நான் ஸ்கூல்ல தான் விட்டேன் அப்படின்னு சொல்ல எல்லாரும் வந்து சிசிடிவி கேமராவை பார்க்க சத்யாவை அவங்க அம்மா ஸ்கூலுக்குள்ள விட்டதுக்கு அப்புறம் அவ ஸ்கூல்ல இருந்து தான் வெளியே போயிருக்கா. பேரண்ட்ஸை கூட்டு வரணும்னு சொன்னதுனால சத்யா அவங்க அப்பாவை பார்க்க போயிருக்கா. ரோட்ல சத்யா தனியா நிக்கிறத பார்த்துட்டு லலிதா யாருப்பா பண்ணி நீ எங்க போகணும் அப்படின்னு கேட்க சத்யா நான் அப்பாவை பார்க்க போகணும் அப்படின்னு சொல்ல சத்யாவோட ஸ்கூல் ஐடி கார்டை பார்த்துட்டு லலிதா சத்யாவை சத்யாவோட ஸ்கூல்ல போய் விடுறாங்க. சத்யா வந்ததும் நிலா சத்யாவை அடிச்சுட்டு எங்க போனேன்னு கேட்க சத்யா அப்பாவை பார்க்க போனேன் அப்படின்னு சொல்ல பாத்தியா அப்படின்னு நிலா கேட்க சத்யா இல்ல பார்க்கல அப்படின்னு சொல்ல இனிமே அவரை பார்க்க நீ போக கூடாது அப்படின்னு நிலா சொல்லிடுறாங்க. ஏதாவது பிரச்சனையா மேடம், நான் வேணா உதவி பண்ணட்டுமா லலிதா கேட்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீங்க உங்க வேலையை பாருங்க, பாப்பாவை கூட்டு வந்து விட்டதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு நிலா சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. முரளி சுரேஷ் கேஸை விசாரிச்ச டீம் கிட்ட அவங்க இன்வெஸ்டிகேஷன் எது வரைக்கும் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்க அவங்க அழகர் கோயில் தெரு வரைக்கும் தான் கடைசியா சிசிடிவி கேமரா மூலம் நாங்க ட்ரேஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் எங்க போனாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்ல முரளி மேப்ல காட்டி அழகர் கோயில் தெருக்கு அப்புறம் இந்த 2 ரூட் தான், ஒன்னு ஹைவே, இங்கே 2 டோல்கேட் இருக்கு, கண்டிப்பா இந்த பக்கம் போக மாட்டாங்க, இன்னொன்னு இந்த காட்டு பகுதி, இது ஒரு காலேஜுக்கும் பழைய ஃபேக்டரிக்கும் நடுவுல இருக்கு, இங்கதான் நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நடக்கும், கண்டிப்பா அவங்க இங்கதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போலாம், நீங்க யாராவது கூட வரீங்களா அப்படின்னு கேட்க அவங்க எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்ல முரளி என்கிட்ட பைக் கூட இல்ல அப்படின்னு சொல்ல முத்துவோட பைக் எடுத்துட்டு போங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. முரளி முத்துவோட பைக் எடுத்துட்டு போயிட்டு இருக்க வழியில லலிதாவோட பைக் ரிப்பேர் ஆகி நிக்க முரளி அதை டோ பண்ணிட்டு மெக்கானிக் ஷாப் வரைக்கும் கொண்டு போய் விடுறாரு. மெக்கானிக் ஷாப்ல இன்னும் 2 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்ல லலிதா ஆட்டோ பிடிச்சுப்போ அப்படின்னு முரளி சொல்ல அதுக்கெல்லாம் காசுல நீ என்ன டிராப் பண்ண அப்படின்னு லலிதா முரளி கிட்ட சொல்லிடுறாங்க. முரளி எனக்கு வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு தான் கூட்டு போக முடியும், ஓகேவா அப்படின்னு லலிதா கேட்க லலிதாவும் சரின்னு சொல்ல 2 பேருமே அந்த இடத்துக்கு போறாங்க. முரளி லலிதா பார்த்து பத்திரமா வராங்களா அப்படின்னு எதுவும் பார்க்காம அவர் பிசாட்டுக்கு முன்னாடி போறதை பார்த்துட்டு ஒரு பொண்ணு பத்திரமா கூட கூட்டு போக மாட்டியா அப்படின்னு லலிதா கேட்க நீ தான் போல்டு உமன் ஆச்சே, 3 பேரை போட்டு அந்த அடி அடிச்ச, அன்னைக்கு உன் ஸ்கூட்டி மட்டும் உன் மேல விழுந்து உன் கால் அடிபடாம இருந்தா அந்த 3 பேரை நீ அடிச்சு நொறுக்கிருப்ப அப்படின்னு முரளி சொல்றாரு. அதே எப்படி உனக்கு தெரியும் அந்த பொறுக்கிங்க உன் ஃப்ரெண்டா அப்படின்னு லலிதா கேட்க ஆமா ஊர்ல இருக்க எல்லா பொறுக்கிகளும் என்னோட ஃப்ரெண்டு தான் நினைச்சிட்டு இருக்கேன், என்ன போலீஸா பார்த்ததுக்கு அப்புறமும் நீ இப்படிதான் நினைச்சிட்டு இருக்கே அப்படின்னு முரளி கேட்க அப்ப என்ன காப்பாத்தினவர் உனக்கு தெரிஞ்சவரா இருந்தா என்ன ஒரு தடவை அவர்கிட்ட பேச வையும், தேங்க்ஸ் மட்டும் சொல்லணும் அப்படின்னு லலிதா சொல்றாங்க. இப்படி லலிதா முரளியும் பேசிட்டு போயிட்டு இருக்கப்ப முரளி ஒரு குளத்துல ஒரு சாக்கு மூட்டை மிதக்கிறத பாக்குறாரு. அப்புறம் முரளி அர்த்தனா கால் பண்ணி மேடம் எனக்கு இங்க ஒரு லீட் கிடைச்சிருக்கு, நீங்க நம்ம டீமை கூப்பிட்டு உடனே வாங்க அப்படின்னு சொல்றாரு. சுரேஷோட அப்பா சாக்குப்பையில இருந்த டெட் பாடி சுரேஷோடதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. அர்த்தனா முரளி கிட்ட சுரேஷ் தானா கன்ஃபார்ம் அப்படின்னு கேட்க முரளி ஆமா மேடம் இப்பதான் சுரேஷோட அப்பா கன்ஃபார்ம் பண்ணாரு அப்படின்னு சொல்றாரு. யாரு பண்ணதுன்னு சீக்கிரமா கண்டுபிடி அப்படின்னு அர்த்தனா முரளி கிட்ட சொல்றாங்க. சுரேஷோட டெட் பாடி கிடைச்சிருச்சு அப்படிங்கறத நியூஸ்ல பார்த்துட்டு கொலை பண்ண அந்த பசங்க பதட்டப்படுறாங்க.